வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால வெளியான ஹைட் அண்ட் சீக் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் முதல்ல பிளாட்டை சொல்றேன். அது என்னன்னா, சாலமன் ஒரு நபர் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட வாழ்க்கையை பார்க்கறது தான் ரொம்ப பிடிக்கும். இவர்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கும். அது மூலியமா அடுத்தவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாரு. அவங்களுக்கே தெரியாம அவங்க பேசுறது, அவங்க பண்றது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அதனால வேற ஒரு சிக்கல்ல இவர் மாட்டிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன மாதிரியான சிக்கல்ல இவர் மாட்டிக்கிறாரு, அதுல இருந்து இவர் வெளியே வந்தாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அதே சமயம் இந்த படம் யூடியூப்ல தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சின்ன பசங்களாம் கண்ணாம்பூச்சி விளையாடுறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கண்ணாம்பூச்சில ஒரு பையன் கண்டுபிடிப்பான். அப்படி கண்டுபிடிக்கிற பையனை ஒளிஞ்சிருக்கவங்க முதுகுலியா அடிச்சிட்டாங்கன்னா திரும்பி போய் அவன் கண்ணை பொத்தணும் பாத்தீங்களா. சோ இப்போ ஒவ்வொருத்தரா மாட்டிட்டு இருக்காங்க. சாலமன் ஒரு பையன் மட்டும் மாட்டாம இருக்கான். சாலமன் எப்படியாவது இவன் பின்னாடி அடிச்சிரு அப்படின்ற மாதிரி மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. அந்த சாலமன் பையன் கண்டுபிடிக்கிறவனுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அதாவது கொஞ்சம் ஒட்டின மாதிரியே வந்துட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையனுக்கு பின்னாடி அடிச்சிடறான், ஜெயிக்கவும் செஞ்சிடறான். சோ சாலமனை பொறுத்த வரைக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு. அது என்னன்னா, யாருக்குமே தெரியாம அவங்க பின்னாடி போவான் போல. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் வச்சிருக்கான். சாலமன் பையன் ஸ்கூல்ல சேட்டை பண்ணிருப்பான் போல. சாலமனோட அப்பா இருக்கார்ல, இவன் என்ன சேட்டை தெரியுமா பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப பையனையும் அடிக்கிறதுக்காக வராரு. ஆனா அப்பாவுக்கு பின்னாடியே இவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அது மூலியமா அப்பா கிட்டே பயங்கரமா ஆட்டெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற அம்மாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நீ தான் இவனுக்கு செல்லம் கொடுக்குற அப்படின்ற மாதிரி அப்பா திட்டுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சீரியல் ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க தனியா ஒரு வீட்டுல தங்கிட்டு இருப்பாங்க. அந்த லேடியோட பேரு சாந்தி அப்படின்றது. அந்த சாந்தி வீட்டுல கொல்லப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கிடைக்குது. இப்ப மீடியாட்கள்லாம் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மீடியாட்கள் ஆளுக்கு ஒவ்வொன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் இப்படி பண்ணிருப்பான்னு தெரியல, அவங்க பண்ணிருப்பாங்களா, இவங்க பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டரும் வேகமா கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இறந்து போயிருக்கிறது ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ்ல, அதனால இது ரொம்ப பேசப்படுற பொருளா மாறிடுது. இங்க இருக்க வேலைக்காரி கிட்ட எல்லாம் மத்த போலீஸுங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் இந்த ஸ்பாட்டுக்கு வராரு. இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்தெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபாரன்சிக் டீமும் வந்திருப்பாங்கல்ல, ஒரு விஷயத்தை விடாதீங்க, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு சாப்பிடுற டைம் ஆயிருது போல. அதனால இன்ஸ்பெக்டருமே நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. இவர் சாப்பிடுறதுக்கு கிளம்பலான்ற மாதிரி வேகமா இவரோட இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாரு. இவர் எப்பவுமே ஸ்பெஷலா ஒரு ஹோட்டல்ல இருந்து தான் ஆர்டர் பண்ணுவார் போல. அதை டெலிவரி பண்றதுக்காக சாலமன் தான் வந்திருக்காரு. சாலமன் தான் அந்த ஹோட்டலோட ஓனரு. இவருக்கு பரிமாறுறதுக்காக வந்திருக்காரு போல. சாலமன், உன் கைப்பக்குவத்தை யாராலையும் அடிச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பாராட்டிட்டு இருக்காரு. சாலமனும் என்ன கேஸ் விஷயமா சார் போனீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவருமே போன கேஸ பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி சாலமன் கிட்ட ரொம்ப சகஜமாலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. சாலமனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் இவரே நேரடியா போய் வாங்குவார் போல. வேலையெல்லாம் குறைச்சி பேசி வாங்கிட்டு இருக்காரு. இவருக்கு கீழே ஒரு 4-5 பேர் வேலை பாக்குறாங்க. இப்ப ஹோட்டல் செயல்படுறத நமக்கு காட்டுறாங்க. இந்த ஹோட்டலுக்கு நிறைய வித்தியாசமான கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, அந்த மாதிரி சினிமாவை சேர்ந்த ஒரு 4-5 பேர் அடிக்கடி வருவாங்க. ரொம்ப நேரம் டிஸ்கஷன்லாம் பண்ணுவாங்க. சாலமனுமே என்கரேஜ் பண்றாரு, நீங்க எவ்வளவு நேரம்னாலும் பேசிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹோட்டல்ல இருக்க மத்தவங்களுக்கு இது பிடிக்க மாட்டேங்குது. இவங்க வேற வந்துட்டாங்களா, பேசிக்கிட்டே இருப்பாங்க, எதையுமே ஆர்டர் பண்ண மாட்டாங்கன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அவங்க பேசினா பேசிட்டு போறாங்க, நீங்க வேலையை பாருங்கன்ற மாதிரி சாலமனோ இவரோட ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்றாரு. ஏன்னா சாலமனுக்கு அவங்க கதை பேசுறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கதான் செய்யுது. இப்போ ஒரு ஜோடியை காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் பேரு அசோக், ஒய்ஃபோட பேரு கௌரி அப்படின்றது. இவங்களுமே சில சமயம் இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் வருவாங்க போல. இவங்க 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒரு நல்ல வேலையில இருக்காரு, ஒய்ஃபுமே ஒரு நல்ல வேலையில இருக்காங்க. சாலமன் ஹோட்டல்ல நிறைய ஆஃபர்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாரு போல. அதுக்கான பேம்ப்ளெட்டை வைக்கலான்ற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கா பேம்ப்ளெட்லாம் வச்சிட்டு இருக்காரு. சாலமனோட கடைக்கு நிறைய வித்தியாசமான ஆளுங்க வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லாயர் வராரு. கேஸ்ல ஒரு சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அதே மாதிரி சினிமாவை சேர்ந்தவங்க கதை கிடைக்க மாட்டேங்குது, பாட்டு அமைய மாட்டேங்குதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சாலமன் நல்லா கவனிக்கிறாரு. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு நேரம் சாலமன் இருக்காருல, வீட்டுல பக்காவா ரெடி ஆகுறாரு. இப்ப திருட்டுத்தனமா ஒரு வீட்டுக்குள்ள எகிரி குதிக்கிறதுக்காக வராரு போல. யாராவது பாக்குறாங்களான்னு கவனிக்கிறாரு. யாருமே பார்க்கலன்னு தெரிஞ்சோன இவருமே சாவியை யூஸ் பண்ணிட்டு உள்ள வந்துடுறாரு. அதாவது யாரோ ஒருத்தரோட வீட்டுக்கு இவர் வந்துடுறாரு.
ஒரு லாயரை பொறுத்த வரைக்கும் கேஸை சால்வ் பண்ண முடியலன்னு சொன்னார்ல, அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு போல. இப்ப லாயர் மாதிரிலாம் அந்த இடத்துல பேசி பாக்குறாரு. அதே மாதிரி அவர் வீட்டுல இருக்க சின்ன சின்ன ப்ராப்ளத்தை இவரே சால்வ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த லாயர் போனுக்கு கால் வருது. இவருமே அட்டன் பண்ணி பேசுறாரு. கிளைண்ட் ஒருத்தர் தான் கால் பண்ணிருக்காரு போல. சரி இந்த பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப இவருமே வாய்ஸை மாத்தி மேனேஜ் பண்றாரு. அந்த கிளைண்ட்டுக்கு லைட்டா டவுட் வருது. என்ன உங்க வாய்ஸ் மாதிரி இல்லையேன்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு தான் தொண்டை சரியில்லை அப்படின்ற மாதிரி இவருமே பேசி சமாளிச்சு காலை கட் பண்ணிடுறாரு. அந்த லாயரை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ் மட்டும் என்னால முடிக்க முடியலன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம சாலமன் அதை அனலைஸ் பண்றாரு. இவருக்கு ஒரு ஐடியா வருது. இப்படி பண்ணா கேஸ் முடிஞ்சிரும்ன்ற மாதிரி சில விஷயங்களை எழுதி வைக்கிறாரு. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி விடியறதுக்குள்ள கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு லாயர் கேஸே முடிக்க முடியலன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த லாயர் இவரா தான் இருப்பாரு. இப்ப இவருமே ஆளுங்க கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் குடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு வராரு. இவருக்கு கேஸ் சால்வ் ஆயிருது போல. காலையில சமயம் கேஸ் சால்வ் ஆயிருச்சுன்னு எல்லார்கிட்டயும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. இந்த கேஸை சால்வ் பண்ணதே ஹீரோ தானே, ஹீரோவும் நீங்களா சால்வ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நக்கலா கேக்குறாரு. ஆமா நான் தான் சால்வ் பண்ணேன், பின்ன வேற யாராவது சால்வ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இல்ல சார் சாதாரணமா தான் கேட்டேன்ற மாதிரி ஹீரோ சமாளிக்கிறாரு. இவன் எதுக்காக அப்படி கேட்டான், நம்ம கேஸை சால்வ் பண்ணலன்றது இவனுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி அவருமே முழிக்கிறாரு. வேற ஒரு சினிமா டீம் மியூசிக் போடுறதுக்காக ஒருத்தரை கூட்டு வந்திருப்பாங்க. அவரோட மியூசிக் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஒரு பாட்டை மட்டும் ரெடி பண்ணோம், நல்லபடியா அந்த பாட்டை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஹோட்டல்ல வச்சும் இது சம்பந்தமா பேசுவாங்க. அது எல்லாத்தையும் சாலமன் கேக்குறாரு. பேசாம இவங்க வீட்டுக்குள்ள போய் நம்ம அந்த பாட்டை ரெடி பண்ணா என்னன்னு யோசிக்கிறாரு. இப்ப திருட்டுத்தனமா இவங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இப்ப டியூன்லாம் இவரு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த மியூசிக் டைரக்டர் ரெடி பண்ணோம், அவருக்கு பதிலா இவரு சூப்பரான டியூன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறாரு. இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு போல, அது மூலியமா இந்த விஷயத்தை பண்றாரு. இப்ப மியூசிக் டைரக்டர் அவர் தான் ரெடி பண்ண மாதிரிலாம் டீம் கிட்ட தந்துடுறாரு. அந்த பாட்டியை இவங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது படத்துக்கான பாட்டு மாதிரி இருக்கும். இவங்க ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஷூட் பண்றதையும் நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் ஏற்கனவே கௌரி அசோக்னு ஒரு கப்ல நமக்கு காமிச்சாங்கல்ல, அவங்களையும் காட்டுறாங்க. அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆயிருது போல. எல்லாருமே மியூசிக் டைரக்டரா பாராட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து நீங்க தான் டியூன் போட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கிண்டலா கேக்குறாரு. ஏன்னா இவர் தானே பண்ணாரு, அதனால தான் இப்படி கிண்டலா கேக்குறாரு. ரொம்ப நாள் யோசிச்சு சூப்பரா ஒரு டியூனை புடிச்சன்ற மாதிரி மியூசிக் டைரக்டர் போய்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா சார், ஓகே ஓகேன்ற மாதிரி சாலமனும் நார்மலா பேசிட்டு போறாரு. இப்ப நமக்கு அசோகா காட்டுறாங்க. ஆக்சுவலா அசோகை பொறுத்த வரைக்கும் ஒர்க்ல எப்ப பாரு பிஸியாவே இருக்காரு. நானும் தான் வேலை பார்க்கறேன், நான் என்ன இப்படி பிஸியாவா இருக்கேன், என்கிட்ட பேச கூட மாட்டீங்கன்ற மாதிரி வைஃப் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டு வேலையெல்லாம் பார்க்கிறதுக்காக ஒரு வேலைக்கார லேடி இருப்பாங்க. அவங்களுமே அந்த வீட்டுல இப்படிதாமா கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிக்கிறாங்க. எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு சண்டையும் இல்ல, நீ தேவையில்லாம பேசாம வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரிலாம் வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. சாலமனோட கடைக்கு டிஸ்கஷனுக்காக சினிமாவை சேர்ந்தவங்க வருவாங்கல்ல, அந்த மாதிரி 3 பேரு கதையை டிஸ்கஸ் பண்றாங்க. கதை எதுவுமே உங்களுக்கு தோணவே மாட்டேங்குது. இதே இடத்துக்கு தான் இப்ப கௌரி அசோக் 2 பேருமே வந்திருக்காங்க. அசோக் இப்ப கூட கொஞ்சம் பிஸியாலாம் இருக்காரு. அசோக் இன்னைக்கு நம்ம வெளியே போலாம், கொஞ்சம் சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே நான் வரேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேர் பேசிக்கிற எல்லாத்தையும் சாலமன் கேக்குறாரு. அப்ப நைட்டு இவங்க வெளியே போயிடுவாங்க, நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி கணக்கெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. திருட்டுத்தனமா அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போறதுன்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல. இப்ப நைட்டு நேரம் சாலமன் திருட்டுத்தனமா இவங்களோட வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. வீட்டுல பார்த்தா திடீர்னு அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க, அதாவது கௌரி உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன கௌரி இருக்கான்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. கௌரி பார்த்துட்டா பிரச்சனைன்றதுக்காக வேகமா போய் ஒளிஞ்சிடுறாரு. அப்பதான் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்ற மாதிரி கௌரி கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் ஆனா அசோக் தான் வந்திருக்காரு. அசோக் சீக்கிரமா வந்து 2 பேருமே வெளியே போற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. ஆனா அசோக் லேட் பண்ணிட்டாரு போல. இன்னைக்கு கூட லேட் பண்ணிட்டீங்க அசோக் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்ன பண்றது, என் வேலை அப்படி அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. எப்ப பாரு இதே தான் சொல்றீங்கன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. சரி சாரின்ற மாதிரி ஒய்ஃபை சமாதானப்படுத்துறாரு. இவங்க 2 பேருமே கொஞ்சம் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தானே சமாதானம் ஆகுறாங்க. இது எல்லாத்தையுமே தள்ளி இருந்து சாலமன் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது இவரோட ஒய்ஃப் கூட நடந்ததெல்லாம் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. அதாவது சாலமனை பொறுத்த வரைக்கும் பூர்ணிமான்ற மாதிரி ஒரு வைஃப் இருந்திருப்பாங்க. அவங்க கூட சந்தோஷமா பேசியிருப்பாரு. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வரும், உடனே சமாதானம் ஆயிடுவாங்க. அப்படி சமாதானம் ஆகும்போது அவங்க 2 பேர் பேசிப்பாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாரு. அதே மாதிரி இவங்களும் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி இவங்களை கவனிக்கிறாரு. அதாவது இன்னொருத்தர் வாழ்க்கையை இவர் வாழ்க்கை கூட இவர் கம்பேர் பண்ணி யோசிப்பார் போல, அந்த மாதிரி தான் யோசிச்சு பாக்குறாரு. டீமை பொறுத்த வரைக்கும் கதை கிடைக்கலன்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்ப சாலமன் நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு கேக்குறாரு. உங்ககிட்ட ஏதாவது நாட் இருந்தா சொல்லுங்கன்ற மாதிரி இவங்களுமே கேக்குறாங்க. அது என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமே இல்ல, ஆபீஸ் வேலையிலேயே பிஸியா இருக்காரு. இதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னு கொண்டு வந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாரு. நல்லா தான் இருக்கு, நாங்க இந்த ஆங்கிள் டெவலப் பண்றோம், நீங்களும் அப்பப்ப உங்களுக்கு தோன்றதை
தோன்றதை சொல்லுங்கன்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. சரி நானும் தோன்றதை சொல்றேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சோ இவர் பார்த்துட்டு வந்தாரு பாத்தீங்களா, அதுதான் கதையா சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு கதை சொல்றதுக்காகவே அவங்க ரெண்டு பேரை ஃபாலோ பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இப்ப கௌரி இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கூட சேர்ந்த மாதிரி ஷாப்பிங்காக வந்திருக்காங்க. இங்கேயும் ஹஸ்பண்ட கூப்பிட்டுருப்பாங்க போல, ஹஸ்பண்ட் வரவே மாட்டாரு. இதை நினைச்சு இந்த ஃப்ரெண்டு கிட்ட இவங்க கொஞ்சம் புலம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சாலமன் இருக்காரு பாத்தீங்களா, தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கும் அசோக் வரல போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நேரம் இவங்க வந்துடுறாங்க. எடுத்த ட்ரெஸ் எல்லாம் ஹஸ்பண்டுக்காக போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் பார்க்க கூட மாட்டாரு, நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. நீ பார்க்க கூட இல்ல, எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ, இப்பெல்லாம் நான் பேசுறதே உனக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கான்ற மாதிரி இவங்க லைட்டா கோச்சுக்கிறாங்க. இப்ப இவரை வேணும்ட்டே வெறுப்பேத்தணும்ன்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்றாங்க. நிரஞ்சனுக்கு இந்த Dress பிடிச்சிருந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க. நிரஞ்சனா அது யாருன்ற மாதிரி கேக்குறாரு. நிரஞ்சன் என்னோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. பொய் தான் சொல்றாங்கன்றது கவனிச்சிட்டு இருக்க சாலமனுக்கு தெரியுது. ஆனா ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் அவன் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நிரஞ்சன் எப்பனாலும் எனக்கு கால் பண்ணலான்ற மாதிரி ரூம்குள்ள போயிருப்பாங்க. அதனால இவருமே பின்னாடியே வராரு. வைஃப் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாம யார் அந்த நிரஞ்சன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுமே யோசிக்கிறாரு. போனை செக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. கால் வருதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் ரூம்குள்ள போகும்போது இவங்க வேணும்ட்டே ஒரு நபருக்கு கால் பண்ணிட்டு கட் பண்ணிடுறாங்க. அவர் கால் பண்ணுவாரு, ஹஸ்பண்ட் எடுப்பாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி கால் வருது, ஹஸ்பண்டும் எடுத்து வேகமா பேசுறாரு. இவர் நிரஞ்சன் நினைச்சு பேசிட்டு இருக்காரு. ஆனா எதிர பேசுறது மெக்கானிக்கா தான் இருக்கும். சார் மேடமோட பைக்கை ரெடி பண்ணிட்டேன்ற மாதிரி மெக்கானிக் சொல்றாரு. ஓஹோ மெக்கானிக்கா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் காலை கட் பண்ணிட்டாரு. வைஃப் வெறுப்பேத்துறதுக்காக பண்ணாங்கல்ல, சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சுன்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையும் சாலமன் பார்த்துட்டு கிளம்புறாரு. இப்ப சாலமன் இந்த பசங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, இப்படி நம்ம கொண்டு போனா என்னன்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்றாரு. சோ நிஜத்துல நடக்கிறத இவங்க கிட்ட கதை மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்க வரதுக்கு லேட் ஆச்சுன்னா நான் நிரஞ்சன் கூட பேசிட்டு இருப்பேன்ற மாதிரி வைஃப் சொல்லியிருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு வேலையே ஓட மாட்டேங்குது. அந்த நிரஞ்சன் யாருன்றதை பார்க்கணும். வைஃப் ஒருவேளை அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு சீக்கிரமா கிளம்பணும்ன்ற மாதிரி வேக வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. அதே மாதிரி வைஃப் கௌரி இருக்காங்கல்ல, இந்த காஃபின்ற மாதிரி யாருக்கோ தராங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்ப ஹஸ்பண்ட் வேக வேகமா வீட்டுக்கு வராரு. அயனிங் பண்ற ஒருத்தர் வாசல்ல தான் இருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மேடம் வந்தாங்க. மேடம் தனியா வரல, வேற ஒருத்தங்க கூட வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாரு கூடயா இருக்கும், நிரஞ்சன் கூட தான் வந்திருக்கா போல அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா உள்ள வராரு. உள்ள வந்து பார்த்தா கௌரியோட பொண்ணு ஃப்ரெண்டு தான் ஒருத்தங்க வந்திருக்காங்க. இவர் கொஞ்சம் வேகமா வந்ததுல அந்த ஃப்ரெண்டுமே ஜர்க் ஆயிடுறாங்க. என்ன உன் ஹஸ்பண்ட் இவ்வளவு வேகமா வராரு, நான் வந்தது அவருக்கு பிடிக்கல போல, நான் கிளம்புறேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹஸ்பண்ட் சந்தேகப்பட்டு வந்திருக்காரு போலன்ற மாதிரி கௌரிக்கு தோணுது. எப்பவுமே வர டைமை விட எதுக்காக சீக்கிரமா வந்தீங்க, நீங்க நிரஞ்சன் இருக்கான்னு நினைச்சு தானே வந்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லைன்னு சமாளிக்கிறாரு. நான் நிரஞ்சன் ஒருத்தன் இருக்கிறதா போய் தாங்க சொன்னேன், அந்த மாதிரி யாருமே கிடையாது, என் கூட நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணலன்றதுக்காக அப்படி சொன்னன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவரு நம்ப மாட்டாரு. இல்ல இல்ல நிரஞ்சன் யார் கூடயோ நீ பழகிட்டு இருக்க, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. என்ன இப்படிலாம் பேசுறீங்க, நான் சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி பண்ணேன், அன்னைக்கு நைட்டுமே உங்ககிட்ட போய் தான் சொன்னன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல அன்னைக்குலாம் நீ உண்மையை தான் சொன்ன, இப்பதான் நீ போய் சொல்ற அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதனால ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பயங்கரமா சண்டை மாதிரிலாம் ஏற்பட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சாலமன் கவனிச்சிட்டு இருக்காரு. சாலமன் கிட்ட தான் ஒரு ட்ரிக் இருக்குல்ல, அவங்க முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போவார்ல, அந்த மாதிரி இவங்க பேசுற எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. போக போக ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப இவருக்கு சில விஷயங்கள் தோணுது. இவரோட ஒய்ஃப் பூர்ணிமா கூடயே இவர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு போல. அன்பா இருந்தவங்க போக போக சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு சோகமா தள்ளி தள்ளி படுக்கிறாங்க. இவர் எல்லாத்தையும் கவனிச்சார்ல, அதை இந்த பசங்க கிட்ட கதை மாதிரி சொல்றாரு. அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகுது, அதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்ற மாதிரி நீங்க யோசிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. ஆக்சுவலா இன்னைக்கு கௌரியோட கல்யாண நாள் போல. என்ன மேடம் இன்னைக்கு ஜாலியா வெளியெல்லாம் போவீங்கல்ல அப்படின்ற மாதிரி வேலைக்கார லேடி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கோவமா தான் இருக்காரு. அவர் சொல்றது உண்மையா பொய்யான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயம் ஒய்ஃபுக்கு அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அப்பா விஷ் பண்றதுக்காக தான் கால் பண்ணிருக்காரு போல. என்னம்மா இன்னைக்கு என்ன பிளான், கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரிப்பான்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. உள்ள ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக வராங்க. ஹஸ்பண்ட் நைட்டு நடந்தது நினைச்சு இன்னும் கோவத்துல இருக்காரு போல. சப்புன்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாரு. இவங்களுமே பதிலுக்கு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாங்க. திருப்பி இவங்க கொஞ்சம் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் கோயிலுக்கு போலான்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. சந்தோஷமா பேசிக்கிட்டே இவங்க ரெண்டு பேருமே வேலைக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எங்க இன்னைக்கு கோயிலுக்கு போனோம், சீக்கிரமா வந்துருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் கரெக்டா வந்துருவன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நேரம் போய்கிட்டே இருக்கு. ஒய்ஃபும் இந்த பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க.
இப்ப ரொம்ப டைம் ஆயிருது, ஹஸ்பண்ட் வர மாதிரியே தெரியல, திரும்பி ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்றாங்க. அவர் ஒரு வேலையில மாட்டிக்கிறாரு போல, அதனால ஒய்ஃப் போனை கூட எடுக்க மாட்டாரு. என்ன இவர் போனை கூட எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் இந்த இடத்துல கடுப்பாகுறாங்க. இவங்க கல்யாண நாளுன்றதுனால ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பாங்க போல, சாலமன் தான் அந்த ஃபுட்டை தரதுக்காக வந்திருக்காரு. சாலமன் முன்னாடியே ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் கோவமாலாம் பேசிட்டு இருக்காங்க. சாலமன் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னே நீங்களும் உட்காருங்கன்னு சொல்றாங்க. இல்ல நான் ஃபுட்டை டெலிவரி பண்றதுக்காக தான் வந்தேன், தந்துட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப திரும்பி போன் மூலியமா ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் சண்டைலாம் வருது. இது எல்லாத்தையும் சாலமன் நார்மலா கவனிச்சிட்டு இருக்காரு. எப்பவுமே ஒளிஞ்சு கவனிப்பார்ல, இப்ப நார்மலா கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப சாலமனை விடக்கூடாது, ஹஸ்பண்ட வெறுப்பேத்தணும்ன்றதுக்காக சாலமனை வேணும்ட்டே உட்கார வைக்கிறாங்க. நீங்க சாப்பிட்டு போங்க, நான் தனியா எப்படி சாப்பிட முடியும், நீங்க சாப்பிடுங்கன்ற மாதிரிலாம் உட்கார வைக்கிறாங்க. சாலமனும் ஒய்ஃபும் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் போது ஒய்ஃப் எப்படி கவனிச்சுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி கௌரி கவனிச்சுக்கிறாங்க. இவருக்கு திடீர்னு வந்து பொறை ஏறிடுது. உடனே தலையில கைய வச்சு தட்டி விடுறாங்க, தண்ணி எல்லாம் தராங்க. இப்ப லைட்டா கௌரியே இவருக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு அசோக் வீட்டுக்கு வராரு. அந்த சமயம் கூட சாலமன் இங்கதான் இருக்காரு போல. ஏதோ சவுண்ட் கேக்குதே அப்படின்ற மாதிரி இந்த அசோக் திரும்பி திரும்பி பாக்குறாரு. ஆனா சாலமன் கிட்ட தான் ஒரு ட்ரிக் இருக்குல்ல, அது மூலியமா சாலமன் அவர் கண்ணுல படமாட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல கதவை திறந்து உள்ள போகும்போது சாலமனுமே உள்ள வந்துடுறாரு. என்ன நடக்குது பார்க்கலான்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இந்த இடத்துல சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக நீ சீக்கிரமா வரலன்னு கேட்கும்போது இவருமே வேலை இருந்தது அதனால தான் வரல, அதான் உனக்கு நிரஞ்சன் இருக்கான்ல அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. நிரஞ்சன் ஒன்னும் உண்மை கிடையாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. என்ன இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சாலமனும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. கௌரியா ஹஸ்பண்ட் அடிக்கும் போது அதை பாக்குற இவருக்கு கோவம்லாம் வர ஆரம்பிக்குது. இவருக்கு கௌரியா அந்த அளவுக்கு பிடிச்சிருது போல. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஒரு போன் பூத்துல இருந்து அவனுக்கு கால் பண்றாரு. இதுக்கப்புறம் கௌரி மேல கைய வச்சனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங்க கொடுக்கறாரு. நீ யாரா அப்படின்னு கேட்கும் போது வேற யாரு, நான் தான் நிரஞ்சன், நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் கைய வச்ச அவ்வளவுதான்ற மாதிரி இவர் மிரட்டி விடுறாரு. ஒருவேளை நிரஞ்சன் உண்மையிலேயே இருக்கானா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிற மாதிரி காமிச்சு இன்டர்வல போடுறாங்க. ஆக்சுவலா சாலமன் சொல்ற கதையை வச்சு அந்த பசங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்படி டெவலப் பண்ற ஒரு பையன் ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா ரெண்டு பேருக்குள்ள எப்ப பாரு சண்டை வந்துகிட்டே இருக்குல்ல, இந்த சண்டையில ஒரு ஸ்டேஜ்ல அசோக் ஒய்ஃபான கௌரிய சாவடிச்சிடறான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிறவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. அந்த அளவுக்கு அசோக் போக வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி கேட்கறது. சொல்ல முடியாது, ஹஸ்பண்ட் எந்த எல்லைக்குனாலும் போலான்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். ஐயோ அந்த மாதிரி ஆயிடுமான்ற மாதிரி சாலமனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாலமன் உடனே போய் செக் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு திருட்டுத்தனமா இவர் வந்துடுறாரு. வீடு திறந்துதான் இருக்கு, உள்ளதான் அவங்க இருக்காங்க போல. அவங்க எங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா செக் பண்றாரு. பிளட் வேற சிந்தி இருக்கு. இவர் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப நல்லா செக் பண்ணி பார்க்கும் போதுதான் சிந்தினது பிளட் இல்ல நெயில் பாலிஷ்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் இவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. ஆக்சுவலா இந்த சமயம் தான் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேசிக்கிட்டே வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அவங்க வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா சாலமனுமே ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப வந்தவங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் உள்ள வராங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்க ஹஸ்பண்ட் கோவமா கத்திய பாக்குறாரு. சட்டுன்னு அந்த கத்தியை எடுக்கிறாரு. ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வரும்போது ஒய்ஃபை லாக் பண்ணி கத்தியை வச்சு அறுத்துறாரு. இப்படிலாம் நடந்துட்டா என்ன பண்றதுன்னு சாலமன் தான் யோசிப்பாரு. உண்மையில ஹஸ்பண்ட் அப்படிலாம் பண்ணல, ஒய்ஃப் மேல கோவமா இருக்காரு. மத்தபடி அவங்க கிட்ட வந்து சாவடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. அந்த நிரஞ்சன் யாரு எப்படி இருப்பான்னு கேட்கும் போது இவங்க வேணும்ட்டே நிரஞ்சனோட அடையாளம் இதுதான்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சாலமன் கேட்கிறாருல, அந்த அடையாளத்துக்கு நம்ம மாறணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும் போது அசோக்கு போன் கால் வருது. சாலமன் தான் நிரஞ்சன் மாதிரி பேசுறாரு. என்னடா நான் எப்படி இருப்பேன்ற மாதிரி அவகிட்ட கேட்டு மிரட்டின போல, இதுக்கப்புறம் அவளை மிரட்டுற வேலை வச்சுக்காத, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங் தராரு. வீட்டுக்குள்ள ஒய்ஃபும் நம்மளும் பேசினது எப்படி இவனுக்கு தெரியும், ஒய்ஃப் சொல்லியிருந்தா தானே தெரிஞ்சிருக்கும். சோ ஒய்ஃப் அஃபேர்ல இருக்கா போலன்ற மாதிரி கடுப்பாகுறாரு. இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு இவர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா அந்த ஃப்ரெண்ட் இதை ஏத்துக்க மாட்டாரு. எனக்கு கௌரிய பத்தி நல்லா தெரியும், அவெல்லாம் கண்டிப்பா உனக்கு துரோகம் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. அப்ப நான் என்ன போய் சொல்றேனா, நான் சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அந்த நபரு கௌரியும் வர சொல்லு, நான் பேசுறேன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு ஹோட்டல்ல வச்சுதான் இவங்க மூணு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப சாலமன் கொஞ்சம் நிரஞ்சன் மாதிரி மாறிடுறாரு. அதாவது கண்ணாடி போட்டிருக்காரு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் கையில வந்து வாட்ச போட்டிருக்காரு. என்ன சார் ஆளே மாறிட்டீங்கன்ற மாதிரி வேலை பாக்குறவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இன்னொன்னு பக்கம் இந்த ஹஸ்பண்ட் அசோக் இருக்காருல, நிரஞ்சன் பேர்ல ஆளுங்க கிடைக்கிறாங்களான்னு சர்ச் பண்றாரு. அந்த அடையாளத்தோட ஒரு நபர் தான் வந்து மேட்ச் ஆகுறாரு. அவர் ஒரு ரைட்டர் போல. இவரு கூட தான் ஒய்ஃபுக்கு அஃபேர் போது போலன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப அந்த நிரஞ்சனுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட நான் பேசணும், டைம் தர முடியுமான்னு கேட்கும் போது டைம்லாம் தர முடியாதுன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. கண்டிப்பா இவன் தான் அவன் போல, எப்படியாவது அவன் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் அசோக் யோசிக்கிறாரு. இப்ப அந்த நபர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது இவருமே தடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க தானே நிரஞ்சன், நீங்க ஒழுங்கா கௌரிய மறந்துருங்கன்ற மாதிரி சொல்றாரு.
எது கௌரியை நான் மறக்கணுமா? நான் எதுக்காக கௌரியை மறக்கணும்? என்னாலாம் கௌரியை மறக்க முடியாதுன்ற மாதிரி நிரஞ்சன் சொல்லிட்டு கிளம்புறாரு. இல்ல நீங்க மறந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் திரும்பி வீட்டுக்கு வந்தோம் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன சொன்னாலும் சரி கௌரியை என்னால மறக்கவே முடியாதுன்ற மாதிரி கௌரிக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நம்ம முன்னாடியே நம்ம ஒய்ஃப் கிட்ட பேசுறாரு அப்படின்ற மாதிரி கடுப்பான மாதிரி அசோக் போனை புடிங்கிட்டு போயிட்டு இருக்கான். என்ன நிரஞ்சன் கிட்ட பேசிட்டு இருக்கியான்னு ஒய்ஃபை திட்டுறான். ஆனா எதிர் சைடு கௌரி சங்கர்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கௌரி சங்கர் இந்த நிரஞ்சனோட ஃப்ரெண்டு போல. உனக்கு என்னதான் வேணும்? எதுக்காகயா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் நிரஞ்சன் திட்டுறாரு. இவனுக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கிளம்பிடலான்ற மாதிரி கிளம்பிடுறான். இப்ப கௌரியும் நிரஞ்சனும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வராங்க. அந்த இடத்துல ரொம்ப இன்டிமேட்டா இருக்காங்க. அதாவது நிரஞ்சன் மாதிரி இருக்க சாலமன் கூட கௌரி இன்டிமேட்டா இருக்காங்க. இப்படி கதையை கொண்டு போனா என்னன்ற மாதிரி சாலமன் தான் கேக்குறாரு. ஆனா அந்த பசங்க இல்ல கௌரி சீட் பண்ற மாதிரி வச்சா நல்லா இருக்காது. கௌரி எப்பவுமே ஆனஸ்டான பொண்ணா தான் இருக்கணும், துரோகம் பண்ற பொண்ணா இருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்றான். ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்றான்ல, அதனால கௌரிக்கு நிரஞ்சன் மேல கூட ஈர்ப்பு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் சாலமன் கேக்குறாரு. இல்ல நிரஞ்சனை பொறுத்த வரைக்கும் மிடில் ஏஜ்ல மேனு, அவர் மேலலாம் ஈர்ப்பு வராதுன்ற மாதிரி இந்த பசங்க சொல்றாங்க. இதை கேட்டு சாலமன் ஃபீல் பண்றாரு. ஏன்னா சாலமனுக்கு அந்த பொண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, அதனால தான் ஃபீல் பண்றாரு. அந்த பொண்ணுமே ஒரு இடத்துல ஆட்டோக்காக வெயிட் பண்றாங்க. ஆட்டோ கிடைக்கவே மாட்டேங்குது. இவர் வேணும்ட்டே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மேடம் நான் வேணா விடவான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே இவர் கூட ஏறி டிராவல் பண்றாங்க. இப்படி டிராவல் பண்ணும்போது இவர் உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாரு. இப்படி டிராவல் பண்றதா அசோக்கோட ஃப்ரெண்டு பாத்துறாரு. அப்போ ஒருவேளை உண்மையிலேயே அவ பழக்கத்துல இருக்கா போலன்னு யோசிக்கிறாரு. நீ சொல்றது உண்மைதான், அவ பழக்கத்துல இருக்கா. யார் கூட தெரியுமா பழக்கத்துல இருக்கா? வேற யார் கூடயும் இல்ல, இந்த ஹோட்டலோட ஓனரான சாலமன் கூட தான் பழக்கத்துல இருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்டோன்னு அசோக் பயங்கரமா கோவம் வருது. இன்னைக்கு அவனை என்ன பண்றான் பாரு அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்காக போறாரு. வேணாண்டா நம்ம சமயம் பார்த்து கவனிச்சுக்கலான்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு தடுக்கிறாரு. அப்பன்னு பார்த்து சாலமனை கூட்டு போறதுக்காக இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன இன்ஸ்பெக்டர் கூட்டு போறாரு, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே லாங்ல இருந்து பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா சாலமனை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. எதுக்கு சார் கூட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது, சாலமன் அந்த சீரியல் ஆக்ட்ரஸ் இறந்து போனாங்கல்ல, அன்னைக்கு எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்ட நீ பேசின, ஆனா அந்த சீரியல் ஆக்ட்ரஸ சாவடிச்சதே நீதான்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா சிசிடிவில இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணும் போது இவர் அடிக்கடி திருட்டுத்தனமா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது தெரிஞ்சிருக்கு போல. உனக்கே தெரியாம உன் ஃபிங்கர் பிரிண்டை எடுத்தேன், அது அந்த ஸ்பாட்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் கூட மேட்ச் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது சாலமன் சட்டுன்னு தப்பிச்சிடுறாரு. சாலமனுக்கு தான் பின்னாடி ஒளியிற டெக்னிக் தெரியும் பாத்தீங்களா, அது மூலியமா தான் ஒளிஞ்சு இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு போல. தப்புஸ்டானே அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துல கடுப்பாயிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹஸ்பண்ட் அசோக் இருக்காருல, நீ நிரஞ்சன் ஒருத்தன் கூட எல்லாம் அஃபேர்ல இல்ல, நீ அந்த சாலமன் கூட தானே அஃபேர்ல இருக்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை ரொம்ப மூர்க்கமா தாக்குறாரு. அப்பன்னு பார்த்து சாலமன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதுக்கு மேல அவன் மேல கைய வச்ச உன்னை விட மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது. அதுல ஹஸ்பண்ட் அடிச்சு போட்டுறாரு. அப்படி அடிச்சு போட்டவரு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து லாக் பண்ணிடுறாரு. இந்த சமயம் ஒய்ஃப் இருந்திருக்க மாட்டாங்க. ஒய்ஃபுக்கு இதெல்லாம் தெரியல. ஆக்சுவலா அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ற பசங்க இருக்காங்கல்ல, இப்பதான் அவங்க தங்கிட்டு இருக்க இடத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது கதவு திறந்திருக்கு. என்ன கதவு திறந்திருக்குன்னு உள்ள வந்து பார்த்தா சாலமன் இங்க இருக்காரு. நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்கும் போது, இல்ல நான் இப்பதான் வந்தேன், கதவு திறந்திருந்தது, அதனால தான் உள்ள வந்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த கதையை எப்படி கொண்டு போக போறீங்கன்னு கேட்கும்போது இவங்களுமே இவங்க வச்சிருக்க ஐடியாவை சொல்றாங்க. இல்ல கதையை இந்த மாதிரி கொண்டு போங்கன்ற மாதிரி இவரோட ஐடியாக்கு அவங்களை திருப்ப பாக்குறாரு. இல்ல சாலமன் அதெல்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் நல்லா இருக்காது, அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாதான் நல்லா இருக்கும், நிரஞ்சன் கூட சேர்ந்தா நல்லா இருக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. இவனுங்க என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சாலமனுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. சாலமன் தான் ஹஸ்பண்ட கூட்டு போனாருன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹஸ்பண்ட் இல்லன்ற மாதிரி இவங்களுமே ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. சரி காணாம போய் 2 நாள் ஆச்சுல, அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரை பார்த்து இவங்களுமே கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி திடீர்னு காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சாலமனுக்கும் எனக்கும் பழக்கம் போறதா என்னோட ஹஸ்பண்ட் நினைச்சாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. இப்ப வீட்டுல தனியா இருக்கும் போது கௌரி என்ன பண்றாங்கன்னா ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து எடுத்த போட்டோவெல்லாம் சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சாலமன் கவனிக்கிறாரு. இப்ப நம்ம நைஸா உள்ள போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. மேடம் உங்களுக்காக ஃபுட்டை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. நான் தான் ஆர்டர் பண்ணவே இல்லையேன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம் நீங்க ரெகுலரா ஆர்டர் பண்றீங்கல்ல, அதனால ஃப்ரீயா தரதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி நைஸா பேசி ஃபுட் எல்லாம் தந்துடுறாரு. இப்ப அடுத்ததா இவனை லாக் பண்ணி வச்சிருக்காருல இந்த அசோக்க, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவனுமே எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு என்ன விடுறா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஒய்ஃபுக்கும் உனக்கும் தான் சண்டை அதிகமாயிருச்சுல, இதுக்கப்புறம் உன் கூட சேர்றது சரியா இருக்காது, நிரஞ்சனான என் கூட சேர்றது தான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி பேசுறாரு. நீ நிரஞ்சனா, நீ சாலமன் தானே அப்படின்ற மாதிரிலாம் இந்த அசோக் கேட்கிறான். இல்ல இப்போதைக்கு நான் நிரஞ்சனு, சீக்கிரமா அவளும் நானும் சேருவோம், உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி கொஞ்சம் வில்லத்தனமா பேசிட்டு போறாரு.
இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்க போலன்ற மாதிரி அசோக் யோசிக்கிறாரு. அதே சமயம் இன்னும் அந்த பசங்க கிட்ட இவர் பேசுறதுக்காக வராரு. இவரோட போக்குக்கு கதையை திருப்புறதுக்காக சில சஜஷன்லாம் தராரு. இல்ல இந்த மாதிரி சேர்ந்தா நல்லா இருக்கும், நிரஞ்சன் கொஞ்சம் டாக்ஸிக்கா மாறுறான், ஆனா நிரஞ்சனுக்குள்ள இருக்க நல்ல மனசை அவ புரிஞ்சுக்கிறா, அவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சாலமன் சொன்ன மாதிரி கதையை மாத்தினா என்னன்ற மாதிரி இவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சாலமன் கௌரி கிட்ட க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கௌரி கிட்ட உன் ஹஸ்பண்ட் உன்னை தொல்லை பண்ணால, அதனால நான் தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எது என் ஹஸ்பண்டை லாக் பண்ணி வச்சது நீங்க தானா? என் ஹஸ்பண்ட் என்ன தொல்லலாம் பண்ணல, எங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது அவ்வளவுதான்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல உனக்கும் உன்னோட ஹஸ்பண்டுக்கும் பெரிய பிரச்சனை வந்துருச்சு, நீ ஏன் கூட சேர்றதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்றாரு. உங்க வயசு என்ன என் வயசு என்ன, அதெல்லாம் சாத்தியமே கிடையாதுன்னு சொல்றாங்க. லவ்ல எல்லாமே சாத்தியம் தான் அப்படின்ற மாதிரி சைக்கோத்தனமா பேசுறாரு. இவங்களை கட்டி பிடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸுங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே இவளை தூக்கிட்டு போனோன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. இப்ப போலீஸுங்க வந்து பார்க்கும்போது இந்த லேடியை காணோம். அதே மாதிரி வந்து சாலமன் தான் தூக்கிட்டு போயிருக்கான்றதும் தெரிய வருது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்ன விடு விடுன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. சாலமன் கேட்காம ஒரு இடத்துக்கு கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள கார் இருக்குல்ல, ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிருது. இவர் சரி பண்றதுக்கு ட்ரை பண்றாரு, சரி பண்ண முடியல. நீ கத்துனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை மிரட்டி விடுறாரு. எப்படியாவது லிஃப்ட் கேட்டு தான் இந்த பொண்ணை கூட்டு போனோன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏற்கனவே நிரஞ்சன் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் வண்டியை நிறுத்துறாரு. என்ன லிஃப்ட் வேணுமான்னு கேக்குறாரு. இப்ப இவர் வண்டியில கூட்டு போனோம், பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா, நீ ஏதாவது சொல்ல நினைச்சனா உன் ஹஸ்பண்ட் கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணை மிரட்டுறாரு. என்னோட ஒய்ஃபுக்கு கொஞ்சம் மனநல பாதிப்பு இருக்கு, உங்க வண்டியில கூட்டு போலாமான்னு இவர்கிட்ட கேக்குறாரு. இதுல என்ன இருக்கு, கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த சினிமா டிஸ்கஷன்லாம் பண்றாங்கல்ல, அவங்க வீட்டுல தான் சாலமன் அசோக்க லாக் பண்ணி வச்சிருப்பாரு. அவங்க பார்த்து அசோக்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டயும் இப்ப இன்ஸ்பெக்டரும் பேசுறாரு. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சாலமனை பத்தி சில விஷயங்களை சொல்றாரு. அதாவது சாலமனுக்கு பூர்ணிமான ஒரு ஒய்ஃப் இருந்தாங்கல்ல, அவங்க கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருந்திருப்பாரு. போக போக அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃப் இறந்து போனதுக்கே இந்த சாலமன் தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ வாயை திறக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கூட்டு வந்திருப்பாரு. ஆனா இந்த கௌரி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நிரஞ்சன் கிட்ட எல்லா உண்மையா சொல்றாங்க. என் ஹஸ்பண்டை இவன் எங்கேயோ லாக் பண்ணி வச்சிருக்கான், இவனை எனக்கு பிடிக்கவே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த இடத்துல தான் ஃபீலிங்கா சாலமன் பேச ஆரம்பிக்கிறாரு. சாலமனோட பாஸ்ட் லைஃபை பத்தி இங்க தான் நமக்கு தெரிய வருது. சாலமனும் பூர்ணிமாவும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்திருப்பாங்க. போக போக சின்ன சின்ன விஷயத்துலலாம் சண்டை ஏற்பட்டிருக்கும். அதாவது இவர் கூட மட்டுமே இருக்கணும்னு நினைப்பாரு, ரொம்ப பொசசிவா இருப்பாரு, அதனால தான் சண்டை ஏற்பட்டிருக்கும். அந்த சண்டையில இவர் அடிக்கடி அடிக்கலாம் செய்வாரு. இவருக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, அதனால தான் அடிக்கிறாருன்ற மாதிரி ஒய்ஃப் என்ன பண்ணிருப்பாங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சோ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இவரை வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் தந்திருப்பாங்க. இவருமே எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும்னு யோசிக்கிறாரு. ரூம்ல இவருக்கு மருந்து தரதுக்காக வரும்போது இவரோட ட்ரிக்கை யூஸ் பண்ணி இவருமே அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சவர் ஒய்ஃபை பார்க்கணும்ன்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு வராரு. ஆனா ஒய்ஃப் இவரோட தொல்லை தாங்க முடியாம வீட்டுல தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னா இன்னும் உடஞ்சு போயிடுறாரு. இந்த ஊரை விட்டே நம்ம தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி வேற ஒரு ஊருக்கு வந்திருப்பாரு. அப்படி வந்தவர் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்ப்பாரு, அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினைப்பாரு. அப்படி வாழ நினைச்சுதான் சாந்தின்ற ஒரு சீரியல் ஆக்ட்ரஸை இவர் சாவடிச்சிருப்பாரு. அந்த கேஸுக்காக தான் இன்ஸ்பெக்டர் தேடிட்டு இருக்காரு போல. இப்ப கௌரி எனக்கு வேணும், நான் கௌரி கூட சேரணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பைத்தியம் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவன் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்றது நிரஞ்சனுக்கு தெரியுதுல. நிரஞ்சன் தடுத்து சண்டை போடலாம் நினைக்கிறாரு. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் இந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் ஒழுங்கா விட்டுன்னு கண்ணை காட்டுறாருல. ஆனா அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சட்டுன்னு கௌரியோட கழுத்துல கத்திய வச்சிடறான். பக்கத்துல வந்தீங்கன்னா அறுத்துருவன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்து அசோக் என்ன சொல்றாருன்னா, நீ கௌரியை எதுவும் பண்ணாத, கௌரி கூட வாழணும்னு ஆசைப்படுற, வாழ்ந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு நீங்க தான் வேணும்ன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அவனை ஏமாத்துறதுக்காக தான் பண்றேன், புரிஞ்சுக்கோன்ற மாதிரி இவர் சிக்னல் பண்றாரு. இவர் சிக்னல் பண்றத அவன் பாத்துறான். என்கிட்ட இருந்து கௌரியை பிரிக்கிறதுக்கு ஏமாத்திரியா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இப்ப சட்டுன்னு கௌரியோட கையை பிடிச்சி இழுத்த மாதிரி மாடியில இருந்து குதிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கான். அப்படி ஓடிட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் கரெக்டா அவன் காலிலேயே ஷூட் பண்ணிடுறாரு. அதனால கௌரியோட சேர்ந்து விழாம அவன் மட்டும் மேல இருந்து கீழே விழுந்துடுறான். கார் மேல விழுந்து பயங்கரமா அடிபட்டுருது. நல்லபடியா கௌரி தப்பிச்சிடுறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே சில மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவரு வேற ஒரு பகுதியில சேல்ஸ்மேனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. கால்ல புல்லட் பட்டதுனால நொண்டி நொண்டி நடக்கிறாரு. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபுக்கு தான் இவரு பொருள்லாம் காமிச்சிட்டு இருக்காரு போல. என்ன போன ஒய்ஃப் இன்னும் வரலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு. இன்ஸ்பெக்டரும் இப்ப இந்த ஏரியாக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்காரு போல. இப்ப மேனேஜரா இருக்க இவரை பார்த்து இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு இவன் வெளியே வந்திருக்கான்றத புரிஞ்சுக்கிறாரு.
இப்ப நீ முன்ன மாதிரி இல்லல்ல, மாறிட்டல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல சார், அடுத்தவங்க வாழ்க்கைய பத்தி நான் கவலைப்படுறதே இல்ல, என் வாழ்க்கைய மட்டும் தான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நல்ல வேலை வேற எங்கேயும் ஷூட் பண்ணாம உன் கால்ல தான் ஷூட் பண்ணேன், உன் கால் இப்படி ஆனதுக்கு என் மேல கோவம்லாம் படாத அப்படின்ற மாதிரி ஜாலியா பேசுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் அப்படின்ற மாதிரி இவருமே ஜாலியா பேசி இப்ப சேல்ஸ்லாம் பண்ணி இவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் இவர் பேம்ப்ளெட்டை வைக்கிறதுக்காக வராரு. எந்த வீட்டுல வச்ச பேம்ப்ளெட் எடுக்கப்படாம இருக்கோ அந்த வீட்டுல யாருமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப திருட்டுத்தனமா அந்த வீட்டுக்குள்ள போலான்னு நினைக்கிறாரு. அதாவது போலீஸ் கிட்ட நான் இப்பெல்லாம் அடுத்தவங்க வீட்டுக்கு போறது இல்லைன்னு சொன்னார்ல, ஆனா இன்னமும் இந்த பழக்கத்தை இவரால விட முடியல போல. இன்னொன்று வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா போறாரு. இதோடயே நமக்கு இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.